ஷார்ப் இல்லைடா. இங்கே வாழ்க்கையிலே ஷார்ப் இல்லை வரத்துக்கலாம். ஆஹா ஆஹா அருமையாக இருக்கே, அருமையான வாசனை. ஐயோ ஆஹா ஆஹா சூப்பர்யா, அருமை அருமைடா, அருமை அருமை. கையில் மீன் வச்சுருக்குங்க. இதை வந்து டிஃப்ரெண்டான முறையில் சமைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வாழை இலையில் மீனை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிரில் தான் போடுறோம், அதனால் அது தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இருக்க மிளகாயை வச்சு பார்த்தீங்கன்னா மீன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மசாலா வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, எண்ணெய், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லெமன் புளிஞ்சு விட்டு நல்லா வந்து மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. கையத்துக்குது ஓகேவா? அருமையான ஒரு மீன் சமையல் அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மீன் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். யாரா தம்பிடா மனம் கேமர் கேம் பைத்தியங்கிறனி அவனை. ஆமாண்டா மனசு என்ன கஷ்டம். இன்றைக்கி ஒரு பிடி தான், நீ பிடிச்சிரும் ஒரு பிடி காட்டு பாப்போம். ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும். நீ நகர்ந்து ஏர்ந்து கொஞ்சம் ஹேங் இருந்தியா? ஓகேவா? உட்காந்துக்கிட்டே இருக்காத பத்து எந்திரியா? ஆ மசாலா நல்லா மேலே வச்சுக்காண்ணா மடக்கு.
எடுக்கிறியா? கையா ஐயோ ஐயோ மேலே அடுத்து ஏற்றாதீங்க. அவன் நெருப்பை பார்த்து பயமாக இருக்குது ராத்திரி காலத்தில். அதை எதை பார்த்தது வந்து ஓகேவா? நடுவில் வைடா. கிரியேட்டிவாக எடுக்கிறியே. இந்த கங்கை நான் கலைச்சி விட்றேன் கீழே வந்துட்டு. இதுக்கா சரி நீங்களே வை. கட்டி சார்பேலடா. இங்கே வாழ்க்கையிலே ஷார்ப்பு இல்லை, பறத்துக்கலாம். இங்கே கத்தி ஷார்ப்பாக இருக்கு இங்கே. ஆஹா உடஞ்சிருச்சு. ஆஹா அருமையான இருக்கே, அருமையான வாசனையாயோ. ஆஹா ஆஹா சூப்பர்யா. அருமை அருமைடா. அருமை அருமை. அருமையான ஒரு டிஷ்பா. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏன் வேறு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்பயே அருமையாக இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து லெமனை புழிஞ்சுக்கலாம். வச்சு கொடுத்து பார்க்கையிலே புழிஞ்சு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோண்டு மீன் சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. ஆஹா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யாருங்க இப்படி வெந்திருக்கு பாருங்கள். அருமை அருமை.